புரட்சிகரமான ஊர். 1806க்கு பிறகு வெள்ளைக்காரனை எதிர்ப்பதற்கு ஆளே கிடையாது, இனி ஒட்டுமொத்த இந்தியாவும் வெள்ளைக்காரனுடைய நிலம்தான் என்று நினைக்கிற பொழுது, இல்லை, இந்தியாவின் தென்கோடி பகுதியாக இருக்கக்கூடிய தூத்துக்குடியில் வெள்ளைக்காரனை எதிர்த்து அவனுடைய பொருளாதாரத்தை விரட்ட வேண்டும், அவன் பொருளாதார அடித்தால் மட்டுமே வெள்ளைக்காரனை விரட்ட முடியும் என்று அன்றைக்கு 50,000 ரூபாய் சம்பளத்தை வாங்கிக் கொண்டிருந்த மிக உயர்ந்த வழக்கறிஞராக இருந்த வக்கீல் குடும்பம் என்று பெயரெடுத்த இந்த மண்ணிலே பிறந்த செக்கெடுத்த செம்மல் கப்பலோட்டிய தமிழன் என்று புகழ்பெற்ற நம்முடைய தாத்தா வ.உ. சிதம்பரனார் வெள்ளைக்காரனை விரட்டுவதற்காக கப்பலை கட்டிய மண் இந்த தூத்துக்குடி மண். அதனாலேயே தூத்துக்குடியில் பிறந்த அனைவருக்கும் ஒரு திமிரும் ஒரு கோபமும் ஒரு உரிமை குரலை எழுப்புகிற போர் திறனும் உண்டு. யார் நம்ம என்ன செய்துவிட முடியும் என்று திமிரோடு திரிந்த ஸ்டெர்லைட் ஆலையை போராடி ஒழித்து கட்டிய மண் இந்த தூத்துக்குடி மண். ஆனால் அந்த தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டை மூடுவதற்காக போராடிய அந்த மக்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் தீர்வு கிடைத்திருக்கிறதா என்றால் இல்லை. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கும் இந்த திரேஸ்வரத்துக்கும் கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டருக்கு மேல இருக்கும். மாவட்ட 10 கிலோமீட்டர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த அந்த ஸ்டெர்லைட்டுக்கு எதிரான போராட்டத்தில் திரேஸ்வரத்தில் இருந்த ஜான்சி ராணி என்கிற அந்த அக்கா சுட்டு படுகொலை செய்யப்பட்டால், அப்படி என்றால் இது திட்டமிட்ட ஒரு படுகொலை. அந்த படுகொலைக்காக நடத்திய காவல்துறை அதிகாரிகளுக்கோ காவலர்களுக்கோ இதுவரைக்கும் தண்டனை கிடைத்திருக்கிறா என்றால் இல்ல. அதிமுக ஆட்சி ஒரு துப்புகட்ட ஆட்சி, அதுக்கு தூத்துக்குடிய சாட்சி என்று அன்றைக்கு எதிர்கட்சியா இருந்த மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் சொன்னாரு. ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்து 3 வருஷம் ஆச்சு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஸ்டெர்லைட்டிலே துப்பாக்கி சூடு நடத்திய அந்த காவலர் சைலேஷ்குமார் யாதவிற்கும் கபில்குமார் சரத்துகருக்கும் தூத்துக்குடி எஸ்பியா இருந்த மகேந்திரனுக்கும் காவல் ஆய்வாளர் திருமலைக்குமாருக்கும் தண்டனை வழங்குவோம் என்று ஸ்டாலின் சொன்னாரு. நம்பி நீங்க ஓட்டு போட்டீங்க. அக்கா கனிமொழி வர ஒவ்வொருத்தரையும் ஓட்டு கேட்டுச்சு. நான் வந்தேன்னா தூத்துக்குடி மக்களுக்கு தீர்வு கிடைக்கும், ஸ்டெர்லைட்டுக்கு தீர்வு கொடுப்பேன்னு. கனிமொழி எம்பி ஆகி 5 வருஷம் ஆச்சு. இதுவரைக்கும் அந்த தூத்துக்குடி ஸ்டெர்லைட்ல படுகொலை செய்த அத்தனை பேரும் சுகபோகமா வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஆனால் இறந்து போன 14 பேருடைய குடும்பம், 14 பேர் இறந்து போனது மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனா பாதிக்கப்பட்டவர்கள் ஆயிரக்கணக்கான பேர் இன்றைக்கும் கை இழந்து கால் இழந்து வாழ்க்கை இழந்து வழக்குகளை சந்தித்து போராடி கொண்டிருக்காங்க. யாருக்கும் எந்த தீர்வும் இல்ல. கனிமொழி எம்பியாக மாறி இந்த தூத்துக்குடிக்கு செஞ்ச ஒரு நன்மைய, ஒரே ஒரு நன்மைய, திமுக மானம் உள்ளவன் எவனாவது ஒருத்தர் இந்த திரேஸ்வரத்தில் இருந்தா என்கிட்ட சொன்னா நான் திமுக வந்து சேர்றேன். ஒருத்தன் சொல்லு, மானம் உள்ளவன் எவனாவது ஒருத்தன் கனிமொழி எம்பியாக மாறி செஞ்ச ஒரு நன்மை. எதுக்கு நீ கனிமொழிக்கு ஓட்டு போடணும் சொல்லுங்க? தூத்துக்குடிக்காரன் எதுக்கு கனிமொழி? நானும் தூத்துக்குடிக்காரன் தான். இந்த சிறுவைகுண்டம் பக்கத்தை என் ஊரும், தூத்துக்குடி மாவட்டத்தை எங்க அம்மாவோட ஊரும். சொல்லு, எதுக்கு நான் ஓட்டு போடணும்? கனிமொழிக்கு எதுக்கு ஓட்டு போடணும்? ஒரு நன்மை இல்ல. கனிமொழிக்கு தூத்துக்குடிக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இந்த தூத்துக்குடியில வெள்ளம் வந்துச்சு, இந்த திரேஸ்வரம் மூழ்கியது, நம்ம ஒட்டுமொத்த 3ஆம் மைல் ஆரம்பிச்சு எல்லாமே மூழ்கியது. இடுப்பளவு தண்ணீர்ல தத்தளிச்சு கிடந்தோம். குடிக்க தண்ணி இல்ல, சாப்பிடறதுக்கு பிரெட் இல்ல, உணவு இல்ல. கிட்டத்தட்ட 7 நாட்கள் 8 நாட்கள் தண்ணீர் வடியல. எல்லா ஊர்லயும் வெள்ளம் வடிந்தது. ஆனா தூத்துக்குடிக்கு மட்டும் வெள்ளம் வடியல. ஏன்? ஒரு மழைநீர் வடிகால் வாய்க்காலை கூட இங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் கீதா ஜீவனோ பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழியோ இதுவரைக்கும் செய்யல. இந்த தூத்துக்குடியிலே சுகபோகமாக வாழ்ற ஒரே குடும்பம் கீதா ஜீவன் குடும்பம் மட்டும்தான். வேற எந்த குடும்பம் வாழல. நான் வெளிப்படையா சொல்றேன், நான் சொல்லல. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த வெங்கடே சொல்றாரு, வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தாக ஊழல் பண்ணியதாக அடுத்த செந்தில் பாலாஜிக்கு பிறகு உள்ள போறது கீதா ஜீவன் தான். தேர்தல் முடிஞ்ச உடனே உள்ள போறாங்க. பட்டியல் இருக்கு. அவர் மட்டுமல்ல, KKSSR, KN நேரு, ஏவா வேலு, தங்கம் தென்னரசு, அனிதா ராதாகிருஷ்ணன், அம்புட்டு போயிலும் செந்தில் பாலாஜி கூட கேரம் போர்டு விளையாட உள்ள போறான். அந்த தனியா உட்கார்ந்துருக்காரு. அடுத்த இவங்க எல்லாம் போறாங்க. இந்த ஊழல் நிறைந்த குடும்ப ஆட்சி நடத்துகிற இவர்களுக்கு உங்கள் வாக்கா? இல்லை. இந்த நாட்டிலே ஒரு புரட்சிகர மாற்றத்தை மாற்ற வேண்டும் என்கிற நாம் தமிழர் கட்சி உங்கள் வாக்கா என்பதை தூத்துக்குடி திரேஸ்வரத்தில் வாழ்கிற மான தமிழர்கள் நீங்கள் சிந்திக்க வேண்டும். இதுவரைக்கும் இந்த மைக்கு பொய் பேசினவன், களவாடினவன், திருட்டுத்தனம் பண்ணவன், முள்ளமாரித்தனம் பண்ணவன், முடிச்சவைக்குத்தனம் பண்ணவன்,
மக்கள் சொத்தை கொள்ளையடிச்சவன், ஆத்துமல்ல அள்ளி வித்தவன், கனிம வளத்தை கொள்ளையடிச்சவன், அவன்கிட்ட இருந்து இந்த மைக் இருந்துச்சு. யார் யார்ட்டையோ இந்த மைக் இருந்தது. முதலாக உண்மைக்காக, நேர்மைக்காக, நல்ல தலைமையோடு நிற்கிற அண்ணன் செந்தமிழன் சீமான் கையிலே இந்த மைக் கிடைத்திருக்கிறது. எதற்காக தேர்தல் ஆணையம் மைக் சின்னத்தை நாம் மகிழ்ச்சிக்கு ஒதுக்குனாங்க? இந்த மைக் நாம் பேசுவதை அப்படியே உள்வாங்கி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குது. நாம் மகிழ்ச்சி மக்கள் பிரச்சனைகளை உள்வாங்கி சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் போய் சேர்ப்பார்கள் என்பதற்காக இந்த மைக்கை தேர்தல் ஆணையம் எங்களுக்கு ஒதுக்கி இருக்கிறது. எல்லாரும் நினைச்சா நாம் தமிழ் சின்னத்தை முடக்கிட்டா நாம் தமிழ் அழிச்சிடலாம், சீப்பை எடுத்து வச்சா கல்யாணத்தை நிப்பாட்டிலாங்கிற மாதிரி சின்னத்தை ஒழிச்சுட்டா இதை மறைச்சிடலான்னு. எதுக்குடா சின்னத்தை இவங்கள்ட்ட இருந்து புடுங்கணும்? எதுக்குடா விவசாய சின்னத்தை பறிச்சோன்னு அவங்க வெக்கப்படுற அளவுக்கு இந்த மைக் சின்னம் நாம் கட்சி தமிழ்நாடு முழுமைக்கும் கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. இந்தியாவிலே ஒரு அரசியல் கட்சி 1 மில்லியன் ட்வீட்டுகளை போட்டு இந்தியாவில் முழுக்க ட்ரெண்டிங்கை சேர்த்த ஒரே கட்சி அது நாம் கட்சி மட்டும்தான். ஏன்னா அப்படி ஆற்றல் நிறைந்த படித்த மாற்றத்தை விரும்பக்கூடிய இளைஞர்கள் யங்ஸ்டர்ஸ் எங்ககிட்ட இருக்காங்க. திமுக எங்கேயாவது இளைஞர்களை பார்த்துருக்கீங்களா? பூரா 70 வயசு, வேட்டி சட்டையை கட்டிக்கிட்டு கஞ்சி போட்டுக்கிட்டு அப்படி திருடுறதுக்கான அத்தனை கலையும் அவனுக்கு இருக்கும். அவனை பார்த்தாலே இதையோ களவாங்க வாராண்டான்னு. நாம் தமிழ் வெள்ளை சட்டை வெள்ளை வெட்டி போடுற பழக்கம் கிடையாது. வெள்ளை சட்டை போடுவோம், வெள்ளை வேட்டி கட்ட மாட்டோம். வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை கட்டாலே திருடுறதுக்கான அத்தனை தகுதியும் வந்துருது அப்படிங்கிறது எங்களுடைய நம்பிக்கை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் படித்த இளைஞர்கள் இருக்கிற ஒரே ஒரு அரசியல் கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஒரு மாற்றத்துக்காக நிற்கிறோம். எல்லாரும் சொன்னா கக்கன் மாதிரி அமைச்சர் வரணும், நேர்மையான கக்கன் மாதிரி அமைச்சர் வரணும்னா நீங்க காமராஜருக்கு ஓட்டு போடணும். நீங்க கருணாநிதி மகன் ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டா கக்கன் மாதிரி அமைச்சர் கிடைக்க மாட்டாரு, செந்தில் பாலாஜி மாதிரி அமைச்சர் தான் கிடைப்பாரு. நீங்கள் கக்கன் மாதிரி அமைச்சர் வரணும் என்றால் செந்தமிழன் சீமானுக்கு வாக்களித்தால் மட்டும்தான் நாட்டிலே நேர்மையான அமைச்சர் கிடைப்பார்கள். காமராஜருக்கு பிறகு ஒரு நேர்மையான தலைவர் கையிலே இந்த ஆட்சி சிக்கவில்லை. காமராஜருக்கு பிறகு அவருடைய பேரன் சீமானுக்கு வாக்களிக்கிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அந்த வாய்ப்பை விட்டு விடாதீர்கள். தூத்துக்குடி கிட்டத்தட்ட 4 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் கனிமொழியை வெற்றி பெற வச்சீங்க. என்ன நடந்திருக்கிறது? தூத்துக்குடியில ஒரு மாற்றம் கூட நிகழல. ஆனால் ஒட்டுமொத்தமாக திமுக 39 பாராளுமன்றத்தை வெற்றி பெற்று நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை ரத்து செய்யும் சொன்னாங்க. நீட் தேர்வை ரத்து செய்யும் சொன்னாங்க. எய்ம்ஸ் மருத்துவமனையை மத்திய அரசு கொண்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு மோடி என்ன பண்ணாரு? உதயநிதி ஸ்டாலின் ஊருக்கு போயிட்டு ஒரு செங்கலை தூக்கி காமிச்சார். இந்த பாருங்க, இந்த செங்கலை தான் எய்ம்ஸ் செங்கல். மோடி எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வரேன். நான் தெரியாம கேட்கிறேன். தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரத்துக்கு போய் எய்ம்ஸ் செங்கலை தூக்கி காட்டுகிற மரியாதைக்குரிய விளையாட்டுத்துறை அமைச்சர், விளையாட்டு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த செங்கலை மோடியை பார்க்கறதுக்காக டெல்லிக்கு போனீங்கல்ல, ஏன் அங்க காட்டல? உனக்கு தெம்பு இருந்தா, தைரியம் இருந்தா, துணிச்சல் இருந்தா, ஆண்மை இருந்தா, நீ உண்மையிலேயே கருணாநிதியின் பேரனா இருந்தா, நீ உண்மையிலே ஸ்டாலினுடைய மகனா இருந்தா மோடி கிட்ட கொண்டு போய் காட்டிடணும்ல. ஐயா இந்த செங்கல் தாயா எய்ம்ஸ் செங்கல், அதை கெட்டலங்க, அதுக்கு தமிழ் தெரியாது, நீ கூட மேரே பவுத் அச்சா ஹே, மேரே செங்கல் மே ஆத்தா ஹே, மே எய்ம்ஸ் கே ஜாத்தா ஹேன்னு பேசிக்கலாம்ல. ஏன் பேசல? பயம், ரெய்டு விட்டுருவாங்க, ஈடு ரெய்டு, ஐடி ரெய்டு விட்டு ஆட்டையை கலைச்சிருவாங்க அப்படின்னு தெரியும். சரி, ஒரு முட்டையை காட்டினாரு. என்ன முட்டை? இது நீட் தேர்வுக்கு கொண்டுறத முட்டை அப்படின்னு ஒரு முட்டையை காட்டினாரு. முட்டையை காட்டின பூ முட்டை. நீ என்ன பண்ணிருக்கணும்? நேரா போய் மோடி கிட்ட காட்டிருக்கலாம்ல. மோடி கிட்ட நிர்மலா சீதாராமன் சந்திச்சீங்க, மோடி செஞ்சீங்க. உங்க ஐயா 5 முறை பார்த்துருக்காரு, நீங்க 3 முறை பார்த்துருக்கீங்க. போய் அப்ப காட்டிக்கலாம்ல. இந்த முட்டை தாங்க நீட் தேர்வில் எங்க மாணவர்கள் வடநாட்டில் எடுக்கிற முட்டை. எங்கள் மாணவர்கள் மட்டும் நீட் தேர்வு எழுத வேண்டுமா, நீட்டுக்கு விலக்கு வேண்டும் என்று கேட்டுக்கலாம். அங்க கேட்க மாட்டாங்க, ஆனா மக்கள் மத்தியில் கேட்பாங்க. நீட்டை நீக்குகிற ரகசியம் எங்க கிட்ட தான் இருக்குனாங்க. அப்பவே நமக்கு சுதாரிச்சிருக்கணும். அது என்னடா ரகசியம்னு கேட்டா ஒண்ணும் இல்ல, யாருக்கு வெக்கமான சூடு சொரணம் இருக்கோ அவங்க நீட்டை நீக்குவாங்கன்னு சொன்னாங்க. அப்பவே நமக்கு புரிஞ்சிச்சு இவங்களுக்கு வெக்கமான சூடு சொரணம் கிடையாது, இவங்க நீட்டை நீக்க மாட்டாங்க. ஆனா நீட்டை நீக்கிற ரகசியம் இருக்கு. நீட்டை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீக்கும் என்று சொல்லிவிட்டு 5 ஆண்டு காலத்துல 40 பேர் தற்கொலை பண்ணிச்சிருக்கான். இந்த நீட் தேர்வு எழுத முடியாமல், நீட் தேர்வு தோல்வி அடைந்து தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு தகுதி இல்லையா? இருக்கிறது. தமிழ்நாட்டு மாணவர்கள் தான் இந்தியாவிலே அதிக மதிப்பெண்கள் இருக்கிற, அதிக கல்வித்திறன் படித்த மாணவர்கள். ஏன் நீட் தேர்வில் அவங்க பெயிலா போறாங்க? ஏன் பாஸ் ஆக முடியல? கல்வி முறை தவறா இருக்கு. சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவனும்
சமச்சீர் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவனும் ஒரே முறையான தேர்வை எப்படி எழுத முடியும்? அப்ப கல்வியுடைய திட்டத்தை மாற்றணும். அதை மாற்ற வக்கற்ற அரசாங்கங்கள் மாறி மாறி பாஜக திமுகவை குறை சொல்வது, திமுக பாஜகவை குறை சொல்வது, அதிமுக திமுகவை குறை சொல்வது, மாறி மாறி 5 வருஷம் தாத்தா, 5 வருஷம் ஆத்தா, ஆத்தா விட்டா தாத்தா, தாத்தா விட்டா ஆத்தான்னு, கருணாநிதி விட்டா ஜெயலலிதா, ஜெயலலிதா விட்டா கருணாநிதி மாறி மாறி ஓட்டி போட்டோம். இப்ப ஆத்தாவும் இல்ல தாத்தாவும் இல்ல, முடிஞ்சிருச்சு கதை. இப்போ உங்களை நம்பி உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வந்து நிற்கிறோம். எங்களை இந்த முறை நீங்கள் செலுத்துகிற வாக்கு என்பது ஒட்டுமொத்தமான திராவிட கோட்டைக்கும் இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கும், பாரதிய ஜனதா கட்சிக்கு நாங்கள் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். உண்மையிலே பாஜக பிடிஎம் எங்களை சொல்றாங்க, உண்மையிலே பாஜக பிடிஎம் நாங்க இதை சொல்லக்கூடாது நினைச்சேன். இது உண்மையிலே ஒரு பெரிய ரகசியம், நான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னும் சொல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டுச்சு. என்னன்னா, எங்களுக்கு ராணுவத்தில் எங்க அண்ணனுக்கு ஆள் இருக்குன்னு சொன்னாங்க, யாரும் நம்பல. ஏர்போர்ட்ஸ்ல ஆள் இருக்குன்னு சொன்னா யாரும் நம்பல. உங்களுக்கு தெரியுமா, பாரதிய ஜனதா கட்சியிலும் எங்களுக்கு ஆள் இருக்கு. நான் தூத்துக்குடி திரேஸ்புரத்தில் மட்டும் சொல்றேன், தயவு செய்து யார்ட்டையும் சொல்லிடாதீங்க. பாரதிய ஜனதா கட்சியில எங்க அண்ணனுக்காக வேலை பார்க்கிற ஆள் யார் தெரியுமா? அண்ணாமலை. இந்த பேரை யாரும் சொல்லிடாதீங்க, அண்ணாமலை. சாதாரணமாக இருந்த எங்களை NDTV, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, CNN என்று வரைக்கும் தெரிய வரைக்கும் என் வீட்டை நான் கூட போட்டாடுறது கிடையாது. என் வீட்டை லைவ்ல காட்டல கொண்டு போய் சேர்த்து எங்களுக்கு NIA என்கிற அந்த அதிகாரிகளை அனுப்பி எங்க வீட்டை சோதனை போட வச்சு இந்தியா முழுக்க கொண்டு போய் சேர்த்த எங்க அண்ணன் அண்ணாமலைக்கு பாரத் மாதா கி ஜெய் வாழ்க. அண்ணன் அண்ணாமலை தானே எங்களுக்கு NIA ரெய்ட விட்டு உலகம் முழுமைக்கு கொண்டு போய் சேர்த்தாரு. அதுக்கப்புறம் சும்மா விட்டாரு. விவசாய சின்னம் இருந்தா ஒரு 60 லட்சம் 70 லட்சம் ஓட்டு தான் வாங்குவாங்க. நல்ல சின்னத்தை கொடுத்தா சின்னத்தை புடுங்கிட்டு இவங்களை வேகமா வேலை செய்ய வச்சா, இப்ப அண்ணன் ராஜசேகர மாதிரி ஆட்கள் இருக்காங்க, எங்க அண்ணன் தூத்துக்குடியில் ஆனந்த மாதிரி ஆட்கள் கடுமையா ஓட வைக்கணும், வேலை செய்ய வைக்கணும் அப்படின்னா சின்னத்தை பறிச்சா நல்ல வேலை செய்வான்னு சொல்லி எங்க விவசாய சின்னத்தை பறிச்சு எங்க வயிற்றுல அடிச்சு அதுக்கப்புறம் எங்களுக்கு மைக் சின்னத்தை கொடுத்து எங்களுக்கு கடுமையா எங்களுக்கு பிஜேபியில இருந்து வேலை பார்க்கிற ஒரே ஆளு அண்ணன் அண்ணாமலை தான். அவருக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். எங்க இருந்தாலும் அண்ணன் அண்ணாமலை வாழ்க. அதான் அதே போல அண்ணாமலை உள்ள இருந்து பார்க்கிற வேலை கொஞ்சம் நெஞ்ச வேலை கிடையாதுங்க. அவர் வேலை பார்க்கிறது தான் பிஜேபி. விசுவாசம் முழுக்க சீமானனுக்கு தான். பாஜக கோட்பாடு இந்து இந்தி இந்தியா. ஆனா அண்ணாமலை அப்படி சொல்றாரா? இந்து இந்தி இந்தியான்னு. என் மண் என் மக்கள், என் மண் என் மக்கள் அர்த்தம். இது என் மண் என் மக்கள் என்று தமிழ்நாட்டில் பேசிய ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். சீமானுடைய கருத்தியலை தான் அண்ணாமலை பேசுறாரு. அப்ப என்ன அர்த்தம்? எங்க ஸ்லீப்பர் செல்ல அண்ணாமலை. எங்களுக்கு பிஜேபி மட்டும் ஸ்லீப்பர் செல் இல்ல, அதிமுக ஸ்லீப்பர் செல் இருக்கு. யாருன்னு கேக்குறீங்களா? எடப்பாடி பழனிசாமி. தமிழ்நாட்டுக்காக தமிழ் மொழிக்காக நான் பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டேங்காரு. தமிழ்நாடு தமிழ் மொழி தமிழ் இனம் என்றாலே தமிழ்நாட்டிலே அறியப்பட்ட ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் தான். இப்ப அவன் கருத்தியில தான் எடப்பாடி பேசாரு எங்க ஸ்லீப்பர் செல்லு. எல்லாரும் நினைச்சிருக்க நாங்க பாஜக பிடிஎம், பாஜக தாண்டா அண்ணாமலை தாண்டா எங்க ஸ்லீப்பர் செல்லு. எங்களுக்காக உள்ள இருந்து பல வேலையை பார்க்கிறாரு. இப்போ தூத்துக்குடியில வந்து பிஜேபியில ஒரு டஃப்பான கேண்டிடேட் போட்டுக்கலாம், கனிமொழிக்கு எதிராக திமுக எதிராக. ஏன் போடல? தூத்துக்குடியில எங்களுடைய வேட்பாளர் ரோவினா ரூப் சென்னை வெல்ல வைக்கணும். அதுக்கு பிஜேபி நல்ல கேண்டிடேட் போட்டா பிஜேபி என்ன பண்ணும்? அந்த ஓட்டை பறிச்சிடும். அப்புறம் ரூப் சென்னை வெல்ல வேண்டும் என்பதற்காக அண்ணன் அண்ணாமலை தமாக எங்க டம்மி வேட்பாளரை போட்டிருக்காரு. எங்களுக்காக அங்கிருந்து வேலை பார்க்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? தூத்துக்குடியிலேயே திமுக பிஜேபி நிக்கல. பிஜேபி ஆள் இல்லையா? பிஜேபி இருக்கான். அப்படி விற்கிறவன், கஞ்சா விற்கிறவன், கடாயம் விற்கிறவன், கள்ளக்கடத்தல் பண்றவன், முன்னாள் தூத்துக்குடி ரபடி, அத்தனை பேரும் பிஜேபி தான் இருக்கான். இப்ப அவனை கொண்டு போய் ஓட்டு கேட்டா நீங்களே ஓட்டு போட மாட்டீங்க, அது வேற விஷயம். அதனால என்ன பண்றாங்க? தமாக கொடுக்குறாங்க. சரி, திமுக சும்மா இருக்குமா? கனிமொழிக்கு எதிராக பிஜேபி டம்மி வேட்பாளர் போட்டிருக்கு, நாங்க மட்டும் சும்மா இருப்போமா? நாங்க அண்ணாமலைக்கு எதிராக கோயம்புத்தூர்ல டம்மி வேட்பாளர் போட்டாங்க திமுக. உண்மையிலே திமுக நினைச்சிருந்தா கோயம்புத்தூர்ல மக்கள் நீதி மையத்திலிருந்து போனவன் மகேந்திரன் பாட்டிருக்கலாம், கார்த்திகேய சேனாதிபதி பாட்டிருக்கலாம், எங்க கட்சியிலிருந்து பஞ்சம் முளைக்க போன பிரதேச ராஜீவ்காந்தி பாட்டிருக்கலாம். எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனா அங்க பிஜேபி என்ன பண்ணுது? திமுக என்ன பண்ணுது? கணபதி ராஜ்குமார் சொல்லி ஒரு டம்மி வேட்பாளரை போடுது. அண்ணாமலையை வெல்ல வைக்கும் என்பதற்காக கோயம்புத்தூர்ல திமுக டம்மி வேட்பாளர். இங்க
அண்ணாமலை தமாக கூட்டமை வேட்பாளர். இதுதான் திமுகவுக்கும் பாஜகவுக்குமான கூட்டு. அவன் சொல்றான், நாங்க பிஜேபி பீட்டிமே தமிழ்நாட்டில் 12 தொகுதிகளில் திமுக பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக டம்மி வேட்பாளர் போட்ட வெக்கங்கட்ட திமுகவை இந்த தூத்துக்குடி மண்ணிலிருந்து விரட்டி அடிக்கிற களம் தான் இந்த தேர்தல் களம். நான் நகைச்சுவைக்காக சொல்றேன் நினைக்காதீங்க. இது ஒட்டுமொத்தமாக திமுகவும் பாஜகவும் இந்த தேர்தலில் கூட்டு போட்டு வேலை செய்யலாம். அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சிக்குள்ள வந்த பிறகுதான் நாம் கட்சியுடைய அண்ணன் சீமானுடைய ட்விட்டர் கணக்குகள் முடக்கப்படுகிறது. தம்பி இடும்பானம் கார்த்திக்குடைய ட்விட்டர் கணக்கு முடக்கப்படுகிறது. நாம் தமிழ் ஐடி சுனந்தாவுடைய ட்விட்டர் கணக்கு முடக்கப்படுகிறது. பாக்கியராசுடைய ட்விட்டர் கணக்கு முடக்கப்படுகிறது. திட்டமிட்டு வேலை பார்த்திருக்கான். 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கட்சியை ஆரம்பிக்க வச்சு கர்நாடகாவில் பாரதிய பிரஜா அயோக்கிய பார்ட்டி ஒரு அயோக்கிய பயில வச்சு ஒரு கட்சி ஆரம்பிச்சு எங்களுக்கு எதிராக வேலை செய்ய வச்சு எங்க சின்னத்தை பறிச்சு அவன்கிட்ட கொடுத்து அதுல 17 பேர் போட்டி போட்டுருக்கானா. 3 பேர் வேட்புமனு தள்ளுபடி பண்ணிச்சு. 14 பேர் தமிழ்நாட்டில் போட்டி போடக்கூட ஆள் இல்லாத ஒரு கட்சிக்கு விவசாய சின்னத்தை கொடுத்தான். டேய், விவசாயி சின்னம் கிடைச்சதால் சீமான் விவசாயிக்காக பேசல, விவசாயிக்காக பேசுவதால் தான்டா அந்த சின்னம் எங்க கிட்ட வந்துச்சு. அந்த சின்னம் இருந்தாலும் இல்லை என்றாலும் நாங்கள் விவசாயிகளுக்காக பேசுவோம். விவசாயிகளுக்காக மட்டுமல்ல, மீனவர்களுக்காக, மாணவர்களுக்காக, இளைஞர்களுக்காக, படித்தவர்களுக்காக எல்லோருக்கும் பேசுகிற ஒரே அரசியல் கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஒருவருக்கு உதயநிதி ஸ்டாலின் செங்கலை காட்டினார்ல, எய்ம் செங்கல் இதற்கு பாருங்க, நல்லா தெரியுதா? நல்லா பாத்துக்கோங்க. இது என்ன செங்கல் தெரியுமா? இதுதான் தமிழ்நாட்டிலே திமுகவுக்கு சமாதி கட்ட போற செங்கல். தூத்துக்குடியிலே கனிமொழியை தோற்கடித்து தூத்துக்குடி திமுகவுக்கு சமாதி கட்ட போற செங்கல். தூத்துக்குடி பாஜகவுக்கு சமாதி கட்ட போற செங்கல். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் படுகொலை நடத்திய அந்த அதிமுக கூட்டணிக்கு சமாதி கட்ட போற செங்கல் இந்த செங்கல் தான். 70 ஆண்டு காலம் தமிழ்நாட்டிலே மாறி மாறி கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், இன்ப நிதி, துன்ப நிதி, துயர் நிதி, அந்த நிதி, அவர் நிதி, போட்டு நிதி என்று தமிழ்நாட்டையே ஆட்சி படைத்த அந்த ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க போற செங்கல் இந்த செங்கல் தான். ஊர் கொண்டு போறது செங்கலை. திராவிடத்துக்கு நல்லா பாத்துக்கோங்க. திராவிடத்துக்கு கடைசி சமாதி கிட்ட வந்த இந்த சீமானுடைய பாவு சிதம்பரனார் எடுத்து கொடுத்த செங்கல், ராஜர் முத்துராமலிங்க தேவரும் முத்துமுட்டு கொடுத்த செங்கல் இந்த செங்கல் தான். இது வரைக்கும் யார் பேசணும் மைக்கு நினைக்கிறீங்க? அரசியல் என்பது மக்களுக்கான தேவையும் அதற்கான சேவையும் என்று நம்முடைய தாத்தா கர்ம வீரர் காமராஜர் பேசிய மைக்கு இந்த சாதாரண மைக்கு. நம்ம களவாணித்தனம் பண்ண கருணாநிதி இந்த மைக்கலாம், அது வேற விஷயம். அதான் அப்புறம் ஒரு சப்ஜெக்ட் இல்லது. அதே போல ஓட்டுக்கு பணம் கொடுப்போன் பாவி, அந்த பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுவோம் தேச துரோகி என்று தெய்வ திருமகனார் முத்துராமலிங்க தேவர் பேசிய மைக்கும் இந்த மைக்கு தான். நம்முடைய தாத்தா அயோத்தாச பண்டிதரும் ரெட்டமலை சீனிவாசனும் கக்கனும் ஜீவானந்தமும் சிங்கார வேலரும் பேசிய மைக் இந்த மைக்கு தான். இந்த மைக்கில் பேசிதான் தொழிலாளர் புரட்சி வந்தது. இந்த மைக்கில் பேசிதான் இந்தி தமிழ்நாட்டிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டது. இந்த மைக்கில் பேசிதான் தமிழ்நாட்டிலே இந்தியா முழுக்க புரட்சியை விதைத்த நம்முடைய டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பேசிய மைக் இந்த மைக் தான். அந்த மைக் உங்கள் பிள்ளைகள் கையிலே கிடைத்திருக்கிறது. இது ஒரு உண்மையான மைக். நேர்மைக்கும் எளிமைக்கும் சென்றதன் சீமானுடைய உணவைக்கும் கிடைத்திருக்கிற மைக் சின்னத்திலே உங்களுடைய வாக்கை நீங்கள் அளிக்க வேண்டும். ஒவ்வொரு தூத்துக்குடி வாழ்கிற இளைஞர்கள், இளம்பெண்கள், அண்ணன் தம்பிகள், நாங்கள் எப்போதுமே அண்ணன் சீமானு சொல்லுவாங்க, நான் வயதான எங்க அம்மா அப்பாவுக்கு அரசியல் பண்ணல, என் தம்பி தங்கையில் தான் அரசியல் பண்றேன். ஆனால் இந்த தேர்தலில் வயதான எங்களுடைய சித்தப்பன் பெரியப்பன்கள் கூட நாங்கள் திமுக, அதிமுக, பாஜக ஓட்டு போட மாட்டோம், நாங்கள் சீமானுக்கு தான் ஓட்டு போடுவோம் என்று சூழ்நிலைக்கிற காலம் வந்துவிட்டது. தேர்தல் சொல்றாம பாருங்க, திமுக 51 விழுக்காடா, பாஜக 17 விழுக்காடா, அதிமுக 18 விழுக்காடா, அப்போ நாம் தமிழர் மற்றவை 19 விழுக்காடா. அந்த மற்றவை யார் தெரியுமில்ல? நாங்க தான் அந்த மற்றவை 19 விழுக்காடு மற்றவை. அப்போ பாஜக அதிமுக விட தமிழ்நாட்டில் கருத்து கணிப்புங்கிறது கருத்து திணிப்பு தான். அது எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனாலும் கூட அவனால கூட பொய் சொல்ல முடியல. நாம் தமிழ் இந்த தேர்தலில் 1 கோடி வாக்குகளை தாண்டி இலக்கை தாண்டி பாய் என்பது பத்திரிகை ஊடகங்கள் கூட பொய் சொல்ல முடியல. தமிழ்நாட்டிலேயே அதிகமாக பாதிக்கப்பட்ட மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம். அதுவும் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி. நீங்க நினைச்சு பார்க்க முடியாது. நாங்கள் நடத்துவோம்.
எல்லாரும் வந்தா தூத்துக்குடி ஆலை இழுத்து மூடுவன் மட்டும் தான் சொன்னா. கூடுதலாக சொல்கிறோம், நாங்கள் பாராளுமன்றத்தில் வெற்றி பெற்றால் எங்களுடைய அக்கா ரோவினா ரூத்சன் வெற்றி பெறுகிறார், நீங்கள் வாக்களிப்பீங்க. அப்படி வெற்றிகிற பெறுகிற பொழுது இந்த ஸ்டெர்லைட் ஆலை ஒரே நாள்ல 100 ஜேசிபி வச்சு தரைமட்டமாக்கப்படும். இது சத்தியம், இது சத்தியம். இது எங்கள் தாய் மீது, தலைவர் பிரபாகரன் மீது, நாங்கள் உயிராக நேசிக்கிற தமிழ் மொழியின் மீது சத்தியம். அடிச்சு சொல்லுவோம், எவனா வர முடியுமா? ஏன்னா இந்தியாவிலேயே வேதாந்தா நிறுவனத்தில் கையேந்தாத ஒரே கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். 910 கோடி ரூபாய் பாஜக வாங்கி இருக்கிறது ஸ்டெர்லைட், 19 கோடி ரூபாய் திமுக வாங்கி இருக்கிறது, அதிமுக வாங்கி இருக்கிறது. ஆனா தூத்துக்குடி ஸ்டெர்லைட் வேதாந்தா பிச்சை எடுத்து அவருடைய குடிநீரை குடித்த அயோக்கிய நாயரே, எப்படி தூத்துக்குடி மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கிறீங்க என்று சட்டையை பிடிச்சு கேளுங்க. அக்காவுக்கு சட்டை கிடையாது, கையை பிடிச்சு கேளுங்க, கேளுங்க, கேட்குங்க. தென் சென்னையில தமிழச்சி தங்கவாணி வந்த பொழுது தென் சென்னை மக்கள் சொல்றான், நீ ஓட்டு கேட்டு வராத, நான் வெள்ளத்தில் செத்த பொழுது வந்தியா, இப்ப எதுக்கு வரான்னு கேட்கிறான். அது போல வாவு சிதம்பரனாருடைய வாரிசுகள், சிங்கார வேலனுடைய வாரிசுகள், ஜீவானந்தம் வாரிசுகள் தூத்துக்குடியை கனிமொழியை திருப்பி அடித்தார்கள், விரட்டி அடித்தார்கள் என்று நாங்க யூடியூப்ல பார்த்து ஆனந்த கண்ணீர் வடிக்கணும். தயவு செய்து கேளுங்க, திரையை சுரத்தியாது கேளுங்க. சான்சி ராணியுடைய சொந்தக்காரர்கள், எங்கள் தங்கை ஸ்லோனியுடைய சொந்தக்காரர்கள், நீங்க உண்மையிலேயே ஸ்லோனியுடைய வழிவந்தவர்களாக இருந்தால் என்ன தப்பு பண்ண ஸ்லோனின் பண்ண தப்பு என்ன? 100 நாட்கள் ஸ்டெர்லைட் ஆலையை எதிர்த்து பேசினால் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக நம்முடைய தங்கை ஸ்லோனின் வாயில துப்பாக்கி வச்சு கொண்டான். நான் சொல்லல, அருணா ஜெகதீசன் ஆணையம் சொல்கிறது. 10 அடி தூரத்தில் இருந்து ஸ்லோனின் சுட்டுக் கொல்லப்பட்டால், ஸ்லோனின் போல எனக்கு ஒரு தங்கை இருந்திருந்தா, எனக்கு ஒரு சித்திப்பாக இருந்திருந்தா அவ்வளவு பெரிய செத்துருப்பா. அப்போ அந்த ஸ்டோனியுடைய மரணத்திற்கு நீதி கேட்கணும். அக்கா ஜான்சி ராணியுடைய மரணத்துக்கு நீதி கேட்கணும். தூத்துக்குடி அந்த படுகொலையிலே இறந்து போன 14 பேருடைய மரணத்திற்கு நீதி கேட்கணும். இப்ப பேச சொல்லுங்க கனிமொழி, இப்ப பேச சொல்லுங்க. தூத்துக்குடிய ஆலையிலே சுட்டுக் கொல்லப்பட்ட 14 பேருக்கும் நாங்கள் நீதி வாங்கி தருவோம் என்று உண்மையிலே கருணாநிதிக்கு பிறந்திருந்தா கனிமொழி பேசட்டும். பேசுவீங்களா? சொல்லுங்க, எந்த அடிப்படையில் விடுறா? தூத்துக்குடி கனிமொழியை ஏன் விட்டன்னு கேட்டிருக்கான் ஒருத்தன். கனிமொழி நாடாரு, அதனால விட்டு. சரி, கனிமொழி நாடாருன்னா ஸ்டாலின் யாரு? கனிமொழி நாடாருன்னா உதயநிதி ஸ்டாலின் யாரு? கனிமொழி நாடாருன்னா மூக்க அழகிரி யாரு? கனிமொழி நாடாருன்னா மூக்க முத்து யாரு? கனிமொழி நாடாருன்னா தயாநிதி மாறன் யாரு? கனிமொழி நாடாருன்னா கலாநிதி மாறன் யாரு? அவங்க நாடாரா? எப்படா நாடாரு? மூக்க அழகிரி ஒரு சாதி, மூக்க முத்து ஒரு சாதி, மூக்க ஸ்டாலின் ஒரு சாதி, செல்வி ஒரு சாதி, உதயநிதி ஸ்டாலின் ஒரு சாதி. கனிமொழி மட்டும் நாடாத ஏமாத்திர நடங்கள, எங்களை ஏமாத்திரடா. எங்கள் தமிழ் சமூகத்தை அவமானப்படுத்துறீங்களா? என் அன்பிற்குரிய மக்களை, திமுக 21 பாராளுமன்ற வேட்பாளர்களை ஒரு நாடாருக்கோ, ஒரு கோணாருக்கோ, ஒரு முத்திரையருக்கோ சீட்டு கொடுக்கல. கனிமொழிக்கு நாடார் சமூகத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் சொல்லல, எங்களுடைய நாடார் மகாசன சபை அறிக்கப்பட்டிருக்காங்க. எங்க அண்ணமார் சொல்றான் நாடாருக்கும் கனிமொழிக்கு என்ன சம்பந்தம்? கனிமொழி நாடாரா முக ஸ்டாலின் நாடாரான்னு கேட்கலாம். முக ஸ்டாலின் நாடாரா? முக ஸ்டாலின் பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுக்கலாமா? தூத்துக்குடியில கொடுப்பாரா? அப்புறம் அவங்க குடும்பத்துக்கு சாதியும் கிடையாது, ஒரு மண்ணாட்டும் கிடையாது. எந்த அடிப்படை தூத்துக்குடி பாரு நாடார் ஒத்த படிச்சிடலாம். என் அன்பிற்குரிய மக்களே, இந்தியா முழுமைக்கும் அங்கே ஒரு தமிழன் கடை போட்டிருக்கான்னா, இந்தியா முழுமைக்கும் வியாபாரம் செய்கிறான் என்றால், இந்தியா முழுமைக்கும் தமிழன் என்ற ஒரு சமூகம், ஒரு இனம் இருக்கிறது என்று காட்டியது எங்களுடைய நாடார் சமூகம். அந்த வாக்கு ஒரு ஓட்டு கூட இந்த முறை கனிமொழிக்கு விடாது. அதனால தூத்துக்குடியில் வாழ்கிற மாணவ தமிழர்கள் நாம் விழித்துக் கொள்ள வேண்டிய காலகட்டம். சாதியை சொல்லி, மதத்தை சொல்லி, திமுக ஆட்சியை சொல்லி, கருணாநிதியை காட்டி, அண்ணாவை காட்டி ஓட்ட பறிக்க வர்றான். அந்த கும்பலிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும். இந்த தூத்துக்குடி பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகிற எங்களுடைய அக்கா ரோவினா ரூத்சன் அவர்களுக்கு மைக் சின்னத்திலே நாம் மிக பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும். தூத்துக்குடி மண்ணின் மகளாக மருத்துவம் படித்து இந்த தூத்துக்குடிக்காக போராட வந்திருக்கிற, பாராளுமன்றத்திலே உங்களுக்காக குரலுக்கு வந்திருக்கிற அக்கா ரோவினா ரூத்சன் அவர்களுக்கு நீங்க மைக் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். இந்த மைக் நம்மளுடைய வாழ்வை காக்கும், தூத்துக்குடியை காக்கும், ஸ்டெர்லைட் நச்சு ஆலையிலிருந்து நம்மை மீட்கும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.